ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. சரிகமப்பாவில் சீசன் 4 வந்து திவினேஷ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு திவினேஷ் வந்து ஃப்ளைட் ஓடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு பாடுறதுக்கு கூட பயிற்சி இல்லாமல் வந்த திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சீசன் 4 வெற்றியால தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த சரிகமப்பா சீசன்லேயே அதிகமான டிஆர்பி எடுத்ததும் நம்ம திவினேஷ்னால தாங்க. நம்ம திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போய் பாடிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து வந்த திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வசதி இல்லை, எந்த ஒரு பாட்டு பயிற்சியும் இல்லை, அதுவும் பழைய பாடல்களை எடுத்து அத்தனை பேர்த்தோட மனசே கவர்ந்தெழுத்திருக்காங்க. நம்ம சரிகமப்பா மேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான குழந்தைகளுக்கும் ஒரு செம்மையான வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இணையதளத்தில். அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு பைலட் கூட சேர்ந்துட்டு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதாரணமாக எங்கேயோ இருந்த திவினேஷ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து திவினேஷ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து பைலட்டாக ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டெக்ஸ்டோட ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி குறை சொல்லி அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நல்லாவே கற்றுக்கிட்டு கண்டிப்பாக எல்லோரும் நல்லா கற்றுருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைனால எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல், குடும்ப பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க ஃபேமிலியவே கொண்டு போக முடியும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருனாலே முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸாக இருப்பீங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எத்தனை ஸ்டேஜில் வேணாலும் ஏற்றி அனுப்புங்க. ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது ஒரு அனுபவம் தான். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த குழந்தைங்களுக்கு என்னைக்காவது ஏதோ ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்கலாம், ஒரு எதிர்காலம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி குழந்தைங்க இருந்தாலும் சரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது மாதிரி தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னையுமே நீங்கள் திவினேஷை மறக்கல, என் மனசில் குடியிருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் திவினேஷை கமெண்ட் பண்ணுங்கள்.